விராட் கோலியின் அபார சதத்தால் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி அசத்தல் வெற்றி பெற்றது. ஒருநாள் போட்டிகளில் 14,000 ரன்களை கடந்த விராட் கோலி புதிய வரலாறு படைத்துள்ளார். கிரிக்கெட் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டி துபாயில் நடைபெற்றது. இதில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா டாஸை இழந்தார். இதன் மூலமாக ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து 12 ஆட்டங்களில் டாஸை இழந்த அணி என்ற பெயரை இந்தியா பெற்றது. டாஸில் தோற்றாலும் ஆட்டத்தில் நாங்கள்தான் என்ற வகையில் இந்திய அணி தயாரான நிலையில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிஸ்வான் பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடக்க முதலே இந்திய வீரர்கள் கட்டுக்கோப்பாக பந்து வீசி ரன்களை கட்டுப்படுத்தினர். இதன் மூலமாக 25 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன்களை மட்டுமே பாகிஸ்தான் சேர்த்திருந்தது. 43வது ஓவரில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய குல்தீப் யாதவ் ஹாட்ரிக் வாய்ப்பை தவறவிட்டார். ஆட்ட முடிய 2 பந்துகள் மீதமிருந்த நிலையில் பாகிஸ்தான் அணி 241 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பாகிஸ்தான் தரப்பில் அதிகபட்சமாக சவுத் ஷக்கீல் 62 ரன்களும் கேப்டன் ரிஸ்வான் 46 ரன்களும் சேர்த்தனர். அடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா 20 ரன்களில் ஆட்டமிழந்தார். எனினும் ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக 9,000 ரன்களை கடந்த வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை நேற்றைய போட்டியில் ரோஹித் முறியடித்தார். ஷுப்மன் கில் மற்றும் விராட் கோலி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 46 ரன்கள் சேர்த்து ஷுப்மன் கில்லும் 21வது அரை சதத்தை கடந்த ஸ்ரேயாஸும் 56 ரன்களில் வெளியேறினார். எனினும் கடைசி வரை நங்கூரம் போல் நிலைத்து நின்று விளையாடிய விராட் கோலி அணியை வெற்றிப்பாதைக்கு அழைத்து சென்றார். 42.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 244 ரன்கள் சேர்த்த இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கடைசியில் 4 அடித்து வெற்றி இலக்கை கடக்க உதவிய விராட் கோலி ஒருநாள் போட்டியில் தன்னுடைய 51வது சதத்தை பூர்த்தி செய்தார். கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் 6 சதங்களை விளாசிய விராட் கோலி அடுத்த 15 மாதங்கள் ஒரு சதத்தை கூட அடிக்காமல் ஃபார்முக்கு திரும்ப போராடினார். இதற்கு முந்தைய இங்கிலாந்து தொடரில் ஒரே ஒரு அரை சதம் மட்டுமே அடித்த விராட் கோலி தொடர்ந்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வந்தார். இதனால் ரஞ்சி போட்டியில் விளையாட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டவர் முக்கியமான ஆட்டத்தில் தன்னுடைய திறமையை பறைசாற்றி கிங் கோலி என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார். இந்த போட்டியில் 15வது ரன்னை எடுத்த போது ஒருநாள் போட்டியில் 14,000 ரன்களை கடந்த 3வது வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றார். சச்சின் சங்ககராவுக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டக்கூடிய விராட் கோலி 350 ஆட்டங்களில் சச்சின் எட்டிய 14,000 ரன்களை அவரை விட அதிவேகமாக 287வது ஆட்டத்திலேயே எட்டி வரலாறு படைத்துள்ளார். இந்த போட்டியில் நசீம் ஷா கொடுத்த கேட்சை பிடித்த விராட் கோலி இந்திய அணியில் விக்கெட் கீப்பராக இல்லாமல் ஃபீல்டராக அதிக கேட்சுகளை பிடித்த வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். மேலும் இதுவரை எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனையாக ICC நடத்தக்கூடிய தொடர்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக 5வது முறையாக ஆட்டநாயகன் விருதையும் விராட் கோலி பெற்றுள்ளார்.